என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 14. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வைராவின் அப்பாவோடு ஹோட்டலை எட்டிய சூர்யா அறையை காலி செய்துவிட்டு திரும்பி வீட்டிற்கு வரும்போது ஊர் எல்லையில் கார் ஒன்று சாலையின் நடுவில் நிற்பதை கண்டு ஹார்ன் அடித்தான். காரின் முன்னிருக்கையில் அவனோடு அமர்ந்திருந்த வைராவின் அப்பாவும், யார் இது காரை இப்படி நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறது என்று கேட்டார். கார்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். யாரோ கீழே படுத்து கிடந்து அதை சரி பாக்குறாங்க. ஆனா காரை ஓரமா நிப்பாட்டிட்டு செய்ய வேண்டியது தானே, மத்தவங்க வழி போக வேண்டாமா? சூர்யா அப்படி கேட்கும் போதே காரின் அடியில் படுத்து ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் மெதுவாக தலையை வெளியே நீட்டி, யாருப்பா நீ? பரதன் தாத்தா காரை பார்த்தும் ஹார்ன் அடிக்கிற தைரியம் எங்க இருந்து வந்தது என்று கேட்டான். யார் காரா இருந்தா என்னங்க, கார் ரிப்பேர்னா ஓரமா தள்ளி நிப்பாட்டி வேலைய பாக்கலாமே, ஏன் மத்தவங்களுக்கு இடையூறா இப்படி நடு ரோட்ல போட்டுட்டு வேலைய பாக்குறீங்க? சூர்யா கேட்டான். காரின் கதவை திறந்து கொண்டு கோபமாக வெளியே இறங்கிய பரதன் தாத்தா, டேய் யாருடா நீ? எங்க பரம்பரையை சேர்ந்தவனாயிருந்தா என் காரன் தெரிஞ்சா பேசாம நின்னுட்டு இருந்திருப்ப. ஆனா இவ்வளவு திமிரா பேசுறேனா, நீ கண்டிப்பா அந்த திருட்டு பையன், கொலகார பையன், சூரியவேந்தன் பரம்பரையை சேர்ந்தவனாதான் இருக்கணும். இந்த வருஷம் கொடிமரம் எவனோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் தயவுல நின்னதும் உங்களுக்கு எல்லாம் பழைய திமிரு திரும்பவும் திரும்பிடுச்சோ? பரதன் தாத்தா கேட்டார். யாரோ ஊர் பேர் தெரியாதவன் இல்ல தாத்தா என்று கூறியபடியே காரின் கதவை திறந்து கொண்டு கம்பீரமாக இறங்கி நின்ற சூர்யாவை கண்டு மிரண்டு போன பரதன் தாத்தாவின் தலை வேகமாக சுற்றியது. வீழ்ந்து விடாமல் இருக்க அவர் காரில் சாய்ந்து நின்று கொண்டார். என் பேர் கூட சூர்யாதான், சூரியவேந்தன் இல்ல, சூரிய கிரண். சூரியவேந்தன் திருட்டு பையன், கொலகாரன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அவன் திருடுனத இல்ல கொலை செஞ்சத நீங்க பாத்தீங்களா என்று சூர்யா கேட்க, காரின் அடியில் படுத்து கிடந்த அந்த இளைஞன் கோபமாக வெளியே வந்தான். அதே வேகத்தில், யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாடா என்று கேட்டபடியே சூர்யாவை நோக்கி வேகமாக அடியெடுக்க, எட்டி அவன் கரத்தை பிடித்த பரதன் தாத்தா, வேண்டக்னா, இவன் தான் கொடிமரத்தை தாங்கி நிறுத்தின சூர்யா, இவனதான் ராத்திரி சந்திக்கலான்னு இருக்கும் என்று கூற, தாத்தா நாம தான் கொடி ஏறும்போது கோயிலுக்கு போகவே இல்லையே, நாம தான் 2வது கொடியேத்துவோன்ற தைரியத்துல வீட்லயே இருந்துட்டோமே, அப்புறம் எப்படி கொடிமரத்தை தாங்கி நிறுத்தினது இவனு உங்களுக்கு தெரியும்? குணா கேட்க, எனக்கு தெரியும் என்று கூறிய பரதன் தாத்தா, மன்னிச்சிடு தம்பி, தப்பு எங்க மேலதான். நீதான் கொடிமரத்தை சாய விடாம தடுத்து நிறுத்தின சூர்யாவா என்று கேட்டார். ஆமா தாத்தா, அது நானேதான் சூர்யா கூற, அருகில் நின்று கொண்டிருந்த குணாவின் பக்கம் தலையை திருப்பி பார்த்த பரதன் தாத்தா, கார ஓரமா நிப்பாட்டு, அவங்க போகட்டும் என்று கூற, குணா வியப்போடு தாத்தாவை பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து பரதன் தாத்தாவை பார்க்கிறான். அவர் யாருக்கும் இப்படி பணிந்து போனதில்லை. முதல் முறை அந்த கொலகாரன் சூரியவேந்தன் பரம்பரை இளைஞனுக்கு பணிந்து போகிறார். அது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. தாத்தா, இந்த கொலகார பரம்பரையை சேர்ந்தவனுக்காகவா கார ஓரமா ஒதுக்க சொல்றீங்க என்று சந்தேகமாக கேட்டான். ஆமா, நீ கார ஒதுக்கு தாத்தா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் கேட்ட கேள்விக்கு நீங்க ஏன் பதில் சொல்லாம நிக்கிறீங்க? வானதி பாட்டியுடைய தங்கச்சி வைர நெஞ்சால அந்த சூரியவேந்தன் கழுத்தை அறுத்து கொலை பண்ணதை பார்த்த ஒரே சாட்சி அது நீங்க தான். அவங்க கழுத்துல கிடந்த அந்த அதிசய கல் பதிச்ச மாலைய திருடிட்டு ஓடுனத பார்த்ததும் நீங்க தான். அதையெல்லாம் நீங்க கதையா எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க. ஆனா இப்போ அவன் நீங்க அதை பாத்தீங்களான்னு கேக்கும் போது ஆமான்னு சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. குணா, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ முதல்ல நான் சொன்னதை செய், கார ஓரமா நிப்பாட்டு. சரி தாத்தா என்ற குணா காரை தள்ளி சாலையோரம் கொண்டு வந்து நிறுத்தினான். இது மரியாதை என்று கூறிய சூர்யா காரில் ஏறி அமர்ந்தான். கார் முன்னோக்கி நகர்ந்தது. சூர்யாவின் கார் பரதன் தாத்தாவை தாண்டி செல்லும் போது அவன் முகத்தை மிகவும் நெருக்கமாக கண்ட தாத்தா உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த ருத்ராட்ச மாலையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அவர் உதடுகளோ அவரையும் அறியாமல் அவன்தான், அவனேதான் என்றது. அது அருகில் நின்று கொண்டிருந்த குணா செவியையும் எட்டியது. தாத்தா என்ன சொன்னீங்க? அது அவன்தான், அவனேதான்னா? எவன் தாத்தா என்று கேட்டான். நீ காருக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாரு. உன்னால கண்டுபிடிக்க முடியாட்டி மெக்கானிக்க கூப்பிட்டு காரை சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர சொல்லு.
நம்ம வீட்டுக்கு போன் போட்டு வேற காரை அனுப்பி வைக்க சொல்லு, வீடு போய் சேரலாம். சரி தாத்தா, முதல்ல நான் காரை சரி பண்ண பாக்குறேன், முடியாட்டி மெக்கானிக்க கூப்பிடுறேன் என்று கூறிய குணா காரின் அடியில் படுத்து மீண்டும் காரை சரி பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. எழுந்து கொண்டவன் மெக்கானிக்கை அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு வீட்டிற்கு அழைத்து கார் அனுப்புமாறு கூறினான். கார் வரும் வரை காரில் ஏறி அமர்ந்திருந்த பரதன் தாத்தா உடல் இப்போதும் நடுங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. சிறிது நேரத்தில் கார் வந்துவிட்டது. வீடு வந்து சேரும் வரை பரதன் தாத்தா குணாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வீட்டை எட்டியதும், தாத்தா, கொடிமரத்தை தாங்கி சாயாம நிறுத்தின அந்த பையனும் பொண்ணும் கணேசன் தாத்தா வீட்டுலதான் இருக்காங்களாம். ராத்திரி எப்ப போய் அவங்கள பார்க்கலாம்? ஒரு இளைஞன் கேட்டான். வேண்டாம், இன்னைக்கு அவங்கள போய் பார்க்க வேண்டாம். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு கோயில் பிரசாதத்தோட அவங்கள போய் பார்க்கலாம். நாளையில இருந்து தினமும் காலையில பூஜை முடிஞ்சு நாம தானே பிரசாதம் கொடுப்போம், அந்த பிரசாதத்தோட போவோம். அப்படின்னா இன்னைக்கு போக வேண்டாமா? வேண்டாம். சரி தாத்தா, நாளைக்கே போலாம். அதுதான் நல்லது என்று கூறிய பரதன் தாத்தா அவரது அறைக்குள் சென்று விட குணா நடந்ததை ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் கூறினான். யாரும் அவன் கூறியதை நம்பவில்லை. தாத்தா அப்படி பண்றாருன்னா அதுல ஏதாவது இருக்கும் என்று ஒருவர் கூற, அது மட்டும் இல்ல, அந்த சூர்யாவுடைய காரியங்களை தாண்டி போகும்போது தாத்தா அவருடைய ருத்ராட்ச மாலைய இறுக்கமா பிடிச்சுட்டே இருந்தாரு. தாத்தா அவனுக்கு பயப்படுற மாதிரி தான் இருந்தது. தாத்தா எப்பவுமே கம்பீரமா தலை உயர்த்தி நிற்கும் போது அவருடைய ருத்ராட்ச மாலைய இறுக்கமா பிடிச்சுக்கிறது தானே வழக்கம். ஒரு முதியவர் கூற, இல்ல தாத்தா, இப்போ பயத்துல அந்த மாலைய தாத்தா பிடிச்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. ஆனால் அவன் கூறிய எதையும் யாரும் நம்பவில்லை. அதெல்லாம் எதுவும் இருக்காது, உனக்கு அப்படி தோணி இருக்கும் என்று அனைவரும் கூற, ஆனால் கண்ணால் அந்த காட்சியை கண்ட குணாவால் அப்படி நினைக்க முடியவில்லை. சூர்யா வைராவின் அப்பாவோடு வீட்டை எட்டி விட்டான். ஹாலுக்குள் அவர்கள் நுழையும் போது ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் வைராவை சுற்றி சொந்த பந்தங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர்களுக்கு. அப்படின்னா நீ முழுசா நம்ம பரம்பரை பொண்ணு இல்லையா? பாதி அந்த வானதி பாட்டி பரம்பரையா என்று ஒரு பாட்டி கேட்க, ஆமாம் என்றாள் வைரா. இதற்கிடையில் சூர்யாவை பார்த்து விட்ட உறவினர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு, சூர்யா, நீ சின்ன வயசுல திருவிழாவுக்கு வந்திருக்கியா? அதுக்கப்புறமா ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்குமா? நீ 16 வருஷம் திருவிழாவுக்கே வரலையா? நீ போன வருஷம் வந்திருந்தா கூட ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம பரம்பரையுடைய சாபம் தீர்ந்திருக்கும். சின்ன வயசுல நீ கோயில் திருவிழாவுக்கு வந்திருந்தாலும் கொடிமரம் பக்கத்துல கூட வரமாட்டியா? அந்த சின்ன வயசுல நீ கொடிமரம் பக்கத்துல வந்திருந்தா கூட கொடிமரம் கீழே விழும்போது அதை தாங்கி இருப்ப. கண்டிப்பா அப்பவும் கொடிமரம் நின்னு இருக்கும். நம்ம சாபமும் அப்பவே நீங்கி இருக்கும் என்று ஒரு பெண்மணி கூற, அது எப்படி முடியும்? சூர்யா மட்டும் அந்த கொடிமரத்தை தாங்கி நிறுத்தலையே, வைராவும் அவனோட சேர்ந்து தானே அந்த கொடிமரத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டா. சூர்யா சின்ன வயசுல கொடிமரத்தை தாங்கி இருந்தாலும், இல்ல போன வருஷம் திருவிழாவுக்கு வந்து கொடிமரத்தை தாங்கி இருந்தாலும் வைரா கூட இருந்திருக்கணும். வைரா கூட இல்லனா அவனால தனியா இந்த செயலை செஞ்சிருக்க முடியாது. நாம எல்லாரும் பார்த்தோம்ல, இப்பதான் நம்ம சாபம் தீரணும்னு விதி போல. அதுதான் இத்தனை வருஷம் கழிச்சு சூர்யா திருவிழாவுக்கு வந்திருக்கான். இன்னொரு பெண்மணி கூற, ஆமாமா, அதென்னவோ உண்மைதான் என்று அனைவரும் கூறினர். அவர்களின் பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டே சென்றது. இரவு 11 மணி ஆகியும் உற்றார் உறவினர் பிரிந்து செல்லவே இல்லை. அவர்களுக்கு அந்த அளவு மகிழ்ச்சி. 100 ஆண்டுகளுக்கு மேல் சுமந்து கொண்டிருந்த சாபம் அல்லவா நீங்கி இருக்கிறது. பேசிக்கொண்டே இருந்தவர்கள் ஆங்காங்கே அப்படியே படுத்து உறங்கிவிட்டனர். ஒரு இருக்கையில் அமர்ந்து அனைவரோடும் பேசிக் கொண்டிருந்த வைராவும் அந்த இருக்கையிலேயே சாய்ந்து உறங்கிவிட்டாள். சூர்யாவும் உறங்கி இருந்தான். எப்போதோ விழிப்பு வந்து கண் விழித்த சூர்யா அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்தபடியும் தரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே தரையிலும் படுத்து உறங்குவதை கண்டு வைராவை தேடினான். அதோ வைரா ஒரு இருக்கையில் சாய்ந்து உறங்குகிறாள். தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அது 2:10 காட்டியது. மெல்ல எழுந்து வைரா அருகில் வந்த சூர்யா ஆழ்ந்து உறங்கும் அவளை சில நொடிகள் ரசித்தான். அவளை முத்தமிட வேண்டும் என்று ஒரு ஆசை. குனிந்து அவள் கன்னத்தை அவன் நெருங்கும் போது வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ சுவர் ஏறி உள்ளே குதிப்பது போல் ஒரு சத்தம். சட்டென்று நிமிர்ந்தவன் முன்வாசலை பார்த்தான். கதவு திறந்துதான் இருக்கிறது. ஆனால் கேட் பூட்டப்பட்டிருக்கிறது.
வேகமாக அவன் வெளியே வர 10-15 பேர் ஒருவர் பின் ஒருவராக பின்பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே குதித்தவர்களில் ஒருவன் மண்ணெண்ணெய் கேனை திறந்து வீட்டின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றுகிறான். ஒருவன் தீப்பந்தத்தை வைத்து தீ கொளுத்தவும் முயல கொதித்து போன சூர்யா, டேய் யார்டா நீங்க என்று சத்தமாக கேட்டான். சூர்யாவின் அண்ணன்கள் உட்பட சில இளைஞர்கள் அவனது அந்த குரலை கேட்டு விழித்துக் கொண்டனர். அது சூர்யா குரல் என்று அறிந்த சுதர்ஷன், சூர்யா என்ன அங்க சத்தம் என்று கேட்டான். அண்ணா, சுவர் ஏறி யாரோ கொஞ்சம் பேர் உள்ள குதிச்சு வீட்டை கொளுத்த பாக்குறாங்க. அவன் சத்தமாக கூற சுதாரித்துக் கொண்ட அந்த கும்பல் தப்பி ஓட முயன்றது. ஆனால் அவனது அண்ணன்களும் இளைஞர்களும் எழுந்து ஓடி வந்து அவர்களை சுற்றி வளைத்து அடி அடி என்று அடிக்க ஆரம்பித்தனர். அந்த சத்தம் கேட்டு வீடை விழித்துக் கொண்டது. அனைவரும் வெளியே ஓடி வந்து அவர்களை பிடித்து அடிக்க, கொடியில் கிடந்த சேலை, சுடிதார், துப்பட்டா என்று ஒவ்வொன்றையாக உருவி அந்த கும்பலை கட்டி இழுத்து வந்து முன்வாசலில் சிலர் போட்டனர். நீங்க இந்த ஊர் கிடையாது, யார்டா நீங்க, உங்களை அனுப்புனது யாருடா என்று கேட்டு அவர்களை அடிக்க, எங்களை அடிக்காதீங்க, நாங்க அடியாட்கள், காசை வாங்கிட்டு சொல்ற வேலையை செய்வோம். அப்படியா, யார் உங்களை அனுப்புனது? சூர்யாவின் அப்பா கேட்டார். முகக்கவசம் போட்ட ஒருத்தர் எங்களை தேடி வந்து காசை கொடுத்துட்டு உங்க வீட்டோட போட்டோவையும் கொடுத்து நைட்டோட நைட்டா இந்த வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் சேர்த்து கொளுத்திடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவருடைய முகத்தை நாங்க பாக்கல, நீங்க யாருன்னு கேட்டோம். அது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை காசு, எனக்கு தேவை இந்த வீட்டு ஆட்களுடைய மரணம். நான் சொல்ற வேலையை நீங்க செய்யுங்க, நீங்க கேக்குற காசை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை திறந்து காசை எங்க கிட்ட காட்டினாரு. நாங்களும் 5 கோடி கேட்டோம். தயங்காம எங்களுக்கு தூக்கி கொடுத்தாரு. வேலைய முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவரை திரும்பவும் பார்த்து அடையாளம் தெரியுமா? கிருஷ்ணகுமார் கேட்டான். அதே மாதிரி முகக்கவசம் போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து நின்னா அடையாளம் காட்ட முடியும். வந்தவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அப்படி கேட்டா சொல்றது கஷ்டம். வயசானவரும் கிடையாது, வாலிபரும் கிடையாது. ஒரு 45 இல்ல 50 வயசு இருக்கலாம், சரியா தெரியல. சரி, உங்க போன் நம்பரை எல்லாம் கொடுங்க, நாங்க கூப்பிடும் போது கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வரணும். சூர்யா கூற அவர்களும் அவர்களது எண்ணை கொடுக்க, இனி அவர்கள் தங்களுக்கு தேவையில்லை என்பதால் இனிமே யாராவது காசு கொடுத்து இந்த வீட்டை கொளுத்தவோ இல்ல எங்களை கொளுத்தவோ அனுப்புனா தப்பி தவறி கூட இந்த ஏரியா பக்கம் வந்துடக்கூடாது. வந்தீங்க உங்களை கொளுத்திடுவோம் என்று எச்சரித்த சூர்யா அவர்களை அனுப்பிவிட்டான். பகுதி 14 நிறைவடைந்தது. பகுதி 15 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.